வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2000 வருடம் பழமையான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சிவன் கோயிலை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயிலில் அப்படி என்ன ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, திருமணம் ஆகாதவங்க இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான்கிட்ட அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு வழிபட்டுட்டு வரும்போது எண்ணி ஒரு வருடத்துக்குள்ளே அவங்களுக்கு திருமணம் முடியுது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திருத்தலங்க இது. இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் 3 முக்கியமான அதிசயங்கள் நடக்குது. இந்த கோயில் எங்கே இருக்குது, எந்த கிழமை போய் நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த பதிவில் பார்ப்போங்க. இந்த கோயிலை பொறுத்தளவுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னை டு ரெட் ஹில்ஸ் போகக்கூடிய வழியில் காரனோடைங்கிற இடத்துல எருமவெட்டிப்பாளையங்கிற இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயிலில் 3 முக்கியமான அதிசயங்கள் நடக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னே, அது என்ன அப்படின்னா, இந்த கோயிலில் சிவபெருமானுடைய திருநாமம் என்ன அப்படின்னா வரமுக்தீஸ்வரர். அம்பாளுடைய பேர் காமாட்சி அம்மன். இங்கே சிவபெருமான் இருக்கக்கூடிய மூலவர் சன்னதியில் 4 தீபங்கள் எரிஞ்சிட்ருக்குங்க. அதில் 3 தீபம் பார்த்திங்கன்னா நிசப்தமாக எந்த ஒரு ஆட்டமும் அசைவும் இல்லாமல் எரிஞ்சிட்ருக்கும். அதே இது சிவபெருமானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கமல தீபம்னு சொல்லக்கூடிய தீபம் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஆடிக்கிட்டே தாண்டவம் ஆடிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயில். கமல தீபம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா சிவபெருமானை குறிக்கக்கூடிய தீபங்க அது. அதனால தான் அந்த தீபம் தாண்டவம் ஆடிக்கிட்டே இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். இங்கே இருக்கக்கூடிய கருவறையில் எந்த ஒரு காற்றுமே கிடையாது. அந்த ஒரு கமல தீபம் மட்டுமே தாண்டவம் ஆடிக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இறையாற்றல் இருக்கக்கூடிய திருத்தலம்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இன்றைக்கும் சித்தர்கள் தியான நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்பப்படுதுங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வரமுக்தீஸ்வரரும் அம்பாள் காமாட்சி அம்பாளும் 2 பேருமே திருமண கோலத்தில் காட்சி கொடுக்குறாங்க. அதனால் திருமண தடை இருக்கக்கூடியவங்க இந்த கோயிலில் ஜாதகத்தை வச்சு இங்கே சிவபெருமான்கிட்ட வச்சு வழிபட்டுட்டு போனாங்க அப்படின்னா எண்ணி ஒரு வருடத்துக்குள்ளே அவங்களுக்கு திருமணம் முடியுது. இது எந்த கிழமையில் போகணும் அப்படின்னா திங்கக்கிழமை போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய சிறப்புங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நந்திக்கு 2 நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா போதும், உங்களுடைய திருமணம் ஒரு வருடத்துக்குள்ளே முடிஞ்சிருங்க. இது பல பேருக்கு இந்த மாதிரியான அற்புதங்கள் நல்லபடியாக நடக்குது. அதனால தான் பல பேருடைய வேண்டுதல்கள்லாம் நிறைவேறனால இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா பக்தர்கள் நிறைய பேர் நன்கொடை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த திருத்தலம்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு அற்புதமான நிகழ்வு என்ன அப்படின்னா, கோயிலில் இருக்கக்கூடிய நந்தி பார்த்திங்கன்னா பிரதோஷ டைமில் மட்டும் மாலை 4:30 இருக்கக்கூடிய நந்திக்கு அபிஷேகம் நடக்கும்போது பச்சை நிறமாக அந்த நந்தி மாறுதுங்க. மற்ற நாட்கள்லாம் அபிஷேகம் நடக்கும்போது இந்த நந்தி கருப்பு கலரில் தான் இருக்குது. அடுத்த ஒரு அதிசயமான நிகழ்வு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் சிவபெருமானுடைய மேலேயும் அம்பாள் மேலேயும் சூரிய ஒளி தீண்டி வழிபட்டுட்டு போகுதுங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திருத்தலங்க இது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில கோயிலில் மட்டும்தான் சூரியனுடைய ஒளி சிவபெருமான் மேலே படுற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட திருத்தலம்லாம் பார்த்திங்கன்னா அது ரொம்பவே சக்தி வாய்ந்த திருத்தலமாக இருக்கும். தோஷங்கள் நீக்கக்கூடிய ஒரு அருமையான திருத்தலமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு திருத்தலத்தில் இந்த ஒரு திருத்தலமும் உண்டுங்க. அப்போது இந்த திருத்தலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் அவங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேற்றப்படுது. அதாவது அவங்களுடைய திருமணத்துக்காக வேண்டுதலாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கட்டும், அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் அவங்க வீடு கட்டுறதுக்கு, நிலங்கள் வாங்கிறதுக்கு, இந்த மாதிரியான அவங்களுடைய பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேற்றிட்டுருக்காருங்க இந்த வரமுக்தீஸ்வரர். அதனால தான் இந்த கோயிலுக்கு நன்கொடை கொடுக்குறவங்க எல்லாருமே இந்த கோயிலில் வேண்டி அவங்க பலன் அடைஞ்சவங்க தான் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு நன்கொடை கொடுத்துட்ருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திருத்தலங்க இது. அதனால் நீங்களும் இந்த கோயிலுக்கு போய் நான் பலன் அடையணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி.